வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஹாலோல்கேன் ஹாலோரின் சாப்டர்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நேம் ரியாக்ஷன்ஸான சாண்ட்மேயர் ரியாக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சாண்ட்மேயர் ரியாக்ஷனை பற்றி நல்ல நினைவில் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு நிமோனிக் ஒன்று பார்ப்போம். இந்த சாண்ட்மேயர் ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ். அதனால் இந்த நிமோனிக் வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாண்டி ரிஜெக்ட் பிரைம் அமேசான் அக்கௌண்ட் ஷேரிங். பொதுவாக நம்ம எல்லாருமே பிரைம் அமேசான் அக்கௌண்ட் வச்சுருக்கோம் இல்லையா? பட் ஆனால் சாண்டியை பாருங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கான் டு கெட் டிஸ்கவுண்ட் பிகாஸ் டிஸ்கவுண்ட் அண்ட் கூப்பன்ஸ் ஆர் ஹையர். இப்போ இதில் இருக்கிற ஒவ்வொன்றும் என்னென்னு பார்ப்போம். சாண்டி, சாண்ட்மேயர், ரிஜெக்ட், ரியாக்ஷன். இப்போ இதில் இருக்கிற ஒவ்வொன்றும் இம்பார்ட்டன்ட் வந்து பிரைம் அமேசான் அக்கௌண்ட் ஷேரிங். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரியாக்டண்ட்டை பற்றி சொல்லப்போகுது. ஸோ பிரைம் அது பிரைமரி அமீன், பிரைமரி அமீனை வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்தது அக்கௌண்ட். இதில் இருக்கிற ஏ வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அக்வஸ் ஹெச்எக்ஸ் மினரல் ஆசிட். ஷேரிங் வந்து சோடியம் நைட்ரைட், சோடியம் நைட்ரைட். டு கெட் என்ன கிடைக்கும்? இதெல்லாம் ரியாக்ட் பண்ணும்போது கிடைக்கிறது டிஸ்கவுண்ட். டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டயசோனியம், டயசோனியம் ஹாலைட். அடுத்தது இது ரெண்டு டைப் ஆஃப் த ரியாக்ஷனாக இருக்கும். செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா பிகாஸ் டிஸ்கவுண்ட் அண்ட் கூப்பன்ஸ். இப்போ திருப்பியும் டயசோனியம் ஹாலைடோ, பென்சீன் டயசோனியம் ஹாலைடோ. அடுத்தது கூப்பன் ஸ்டாண்ட் ஃபார் Cu2Cl2, குப்ரஸ் குளோரைடு. இந்த ரெண்டு நம்மளுக்கு கிடைக்கும்போது கிடைக்கிறது என்னதுன்னா அரைல். H stand for aryl halide. So திருப்பியோட சொல்லிடுறேன். Sandy reject prime Amazon account sharing to get discount because discount and coupons are higher. ஸோ இதில் இருக்கிற ப்ரைம் வந்து பிரைமரி அமீன், அக்கௌண்ட் வந்து அக்வஸ் ஹெச்எக்ஸ், ஷேரிங் வந்து சோடியம் நைட்ரைட், டு கெட் டிஸ்கவுண்ட் வந்து டயசோனியம் ஹாலைட். திருப்பி அந்த டயசோனியம் ஹாலைட் ஒரு காப்பர் குளோரைடு, குப்ரஸ் குளோரைடோட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது வந்து அரைல் ஹாலைடு. ஸோ இந்த ரியாக்ஷனை வந்து ஸ்டெப்பை வந்து நம்ம எப்படி எழுதுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு பிரைமரி அமீனை வந்து எழுதுகிறோம். ஸோ NH2 குரூப் இருக்கணும். இது வந்து அல்கைல் ஹாலைடுக்கு வந்து யூஸ் ஆகாது இந்த சாண்ட்மேயர் ரியாக்ஷன். அல்கைல் அரைல் ஹாலைடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரியாக்ஷன் தான் இந்த சாண்ட்மேயர் ரியாக்ஷன். ஸோ அதுபடி அடுத்தது ஒரு ஹெச்எக்ஸ் இல்லையா? ஹெச்எக்ஸ். இந்த எக்ஸ் வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ரோமைடு, குளோரைடு அப்படி எதுனாலும் இருக்கலாம். ப்ளஸ் NaMO2 சோடியம் நைட்ரைட். இதுக்கு டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கணும். 273 to 278 கெல்வினில் தான் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு கிடைக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா பென்சீன் டயசோனியம் குளோரைடு N2+X-. ஒரு இம்பார்ட்டன்ட் பை ப்ராடக்ட் இந்த பென்சீன் டயசோனியம் குளோரைடு. இது ஒரு ஸ்டெப்பு. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் வந்து இந்த பென்சீன் டயசோனியம் குளோரைடு வந்து என்ன நடக்குது? N2+X- டிஸ்கவுண்ட் அண்ட் கூப்பன் Cu2Cl2 இல்லையா? ஸோ Cu2X2. நான் வந்து இங்கே வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். நம்ம வந்து புரோமைடு அல்லது குளோரைடுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். அப்போது என்ன நடக்கும்னா நம்மளுக்கு அரைல் ஹாலைடு எக்ஸ் வந்து இந்த இடத்துல கிடச்சிரும். ப்ளஸ் நைட்ரஜன் வந்து ரிலீஸ் ஆகிரும். ப்ளஸ் CuX. இதில் இருக்கிற ஒரு எக்ஸ் தான் இங்கே போய் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ CuX வந்து கிடச்சிரும். ஸோ இதுதான் சாண்ட்மேயர் ரியாக்ஷன்ஸ். ஸோ இது வந்து குளோரைடு, அரைல் குளோரைடு, அரைல் புரோமைடுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ அரைல் அயோடைடுக்கு இப்போ யூஸ் பண்ணோம்னா ஜஸ்ட்டு பொட்டாசியம் ஹைட்ரோடைடு ஷேக் பண்ணாலே நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். ஏன்னா அயோடைடு வந்து சைஸ் வந்து பிக்கர் இல்லையா? ஸோ அதனால் ரியாக்ஷன்ஸ் வந்து ஈஸியாக நடக்கும். பட் ஃப்ளூரைடுக்கு வந்து இது வெரி எலக்ட்ரோநெகட்டிவ் ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு ஆட்டம். அப்புறம் ரெண்டாவது அதனுடைய சைஸும் ஸ்மால். சாண்ட்மேயர் ரியாக்ஷன்ஸ்க்கு வந்து ஃப்ளூரைடு வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஃப்ளூரைடு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து ஹாலோஜன் எக்ஸ்சேஞ்சை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ அந்த இருக்கிற மற்ற ரியாக்ஷன்ஸையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.